ஸ்ரீராம நவமி 2025ல எந்த நாள் வருது, எந்த நேரம் வழிபடணும், என்னென்ன நைவேத்தியம் வைக்கலாம், இந்த வழிபடுறனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ தான் என் சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த 2025ல ஸ்ரீராம நவமி வந்து ஏப்ரல் 6 ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. இந்த ராமநவமி நாள்ல நம்ம விரதம் இருந்து வழிபடும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரிந்த தம்பதிகள் வந்து ஒன்று சேருவாங்க. குடும்பம் பிரிந்திருந்தாலும் அந்த குடும்பம் சேரும் விரதம் இருந்து நம்ம வழிபடும்போது. அப்படி இந்த 2க்கும் வந்து இந்த ஸ்ரீராம நவமி விரதம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. விரத முறை பார்க்கலாமா? ராமருடைய பட்டாபிஷேக ஃபோட்டோ இருந்தா அத எடுத்துக்கோங்க. இல்ல அது இல்லன்னா ஸ்ரீராமர் படம் இருந்தாலும் ஓகே. அதுவும் இல்லன்னு நினைக்கிறவங்க பெருமாளையே வச்சு வழிபடுங்க. ஏன்னா பெருமாள் தான் ராமரோட அவதாரமா இருந்தனால, பெருமாள் ஃபோட்டோ இருந்தா அத கூட நீங்க வச்சு வழிபடலாம். அதுக்கு நல்லா மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு தீர்த்த பாத்திரத்துல வந்து நல்ல தண்ணியா எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக துளசியும் பச்சை கற்பூரமும் போட்டு அதையும் வச்சிருங்க. அப்புறமா வந்து இதுக்கு ரொம்பவே முக்கியமான நைவேத்தியம் என்ன, பானகம் வந்து வச்சு அன்னைக்கு ராமரை வழிபடும்போது நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். பிரிந்த தம்பதியும் வந்து ஒன்று சேருவாங்க. அந்த பானகத்தை வச்சு வழிபட்டுட்டு அதையே குடித்தோன்னா கண்டிப்பாக இந்த 2மே வந்து நடக்கும். அவ்வளோ சிறப்பானது. அது போக நீங்கள் புளியோதரை, லெமன் ரைஸ், அப்படி சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம்னு என்னன்னாலும் வைக்கலாம். ஆனால் பானகம் வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக வச்சு வழிபடணுங்கிறது. அதுக்கப்புறமா வந்து இதை வந்து எந்த நேரத்தில் வழிபடலாம்னா, காலை நேரத்தில் பண்ணலாம். முடியாதவங்க சாயந்தரம் 5 to 6:30 அந்த மணிக்குள்ளேயும் இந்த வழிபாடை வந்து நீங்கள் வழிபடலாம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த ராமநவமியை வந்து தவற விடாதீங்க. நம்பிக்கையோட ஸ்ரீராம நவமிக்கு விரதம் இருந்து நீங்கள் வழிபடுங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம், அந்த ராமரே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். அதே மாதிரி பிரிஞ்ச தம்பதிகளும் ஒன்று சேருவீங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.